என்ன சாம், கொஷின்லாம் ஈஸியா இருக்கா? ஆமாம் சார், கொஷின்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஆன்சர் தான் எழுதிடலாம். எழுது எழுது, என்ன எழுதுறேன்னு பார்ப்போம். என்ன மைக்கேல், கொஷின் ஈஸியா இருக்கா? ஃபுல் மார்க் எடுத்துடலாமா? ஆமாம் சார், ஈஸியாக இருக்கு, எடுத்துலாம் நினைக்கேன். ரைட் ஃபாஸ்ட். கீதா, கொஷின் பேப்பர் எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? ஆமாம் சார், ரொம்ப ஈஸியாக இருக்கு. அப்போ ஃபுல் மார்க் வாங்கிடுவேன் அப்படிதானே? ஆமாம் சார். சரி சரி, சீக்கிரம் எழுது. சரி சார். ஐயோ சார், நம்ம பேப்பர் வேறு பார்க்குற, நமக்கே அங்கே ஒன்றும் தெரியாது. கடவுளே, போயிடட்டும் ப்ளீஸ், போயிருங்க சார். ஐயோ அப்பாடா, போயிட்டா இருப்பா, தப்பிச்சோண்டா சாமி. அடுத்த ரவுண்டு வர்றது கடையில் ஏதாவது எழுதி வைப்போம். ரெட்டி கீதா என்னண்ணே சொல்லு. ரெட்டி, வென் டயக்ராம்னா சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி அதுக்குள்ளே கலர் அடிப்பாங்கல்ல, அதுதானே? கலர் அடிப்பாங்களா? அதுதானே வென் டயக்ராம். கலர்னு இல்லை, கொஷினுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஷேட் பண்ணணும், அதை தனி கலர்னு சொல்றியோ? ஆமாம். சரி, இப்போ அதுக்கு என்ன? கீதா, உன்னோட வளையல் எனக்கு தருவியா? வளையலா? எதுக்கு? அதான் டீ, வென் டயக்ராம் வரைகிறதுக்கு. உனக்கு வென் டயக்ராம் வரைகிறதுக்கு என்னோட வளையல் கேட்கும்? ஏன் காம்பஸ் வச்சு வரைஞ்சா என்ன உனக்கு? காம்பஸு அது வளைஞ்சி ஒரு மாதிரி இருக்குது பார்த்துக்க, ஒழுங்காகவே வரையாது, அதனால தான் கேட்டேன். ப்ளீஸ் சாம், ஏன் வளையல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது, அது ஆல்ரெடி சப்பி போய் இருக்கா, அதனால ரவுண்ட் ஷேப் வராது. இந்தா என் காம்பஸ் வச்சுக்க. தேங்க்ஸ் டீ. சீக்கிரம் வேற, நேரம் இல்லை, இப்போ சார் பேப்பர் கலெக்ட் பண்ணிடுவாரு. ரம்யா, காம்பஸ் தரியா? ஒன்று கொண்டு வந்துடாத. தாட்டி நேரம் இது. என்னமோ என் பெர்மிஷன் கேட்டுதான் என் பொருளெல்லாம் இவர் எடுக்கிற மாதிரியும். எடுத்துக்க, பக்கத்து தானே இருக்கு, சும்மா கேட்டு பார்த்தேன். பல்ல காட்டாதல, எடு சீக்கிரம் வேற. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டாலும் சீக்கிரம் வேற. இப்போ பேப்பரை பிடிங்கிட்டு போயிடுவாரு சார். லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் எனக்கு காட்டா கொஞ்சோண்டு. வென் டயக்ராம் தானே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இதுல என்ன டவுட் உனக்கு? நான் எழுதிட்டேன் டி, நீயும் கரெக்டா இந்த மாதிரி எழுதிருக்கியான்னு செக் பண்றதுக்கு தான் காட்ட சொன்னேன், சரியா? நீ ஒன்னும் என் பேப்பரை செக் பண்ண வேண்டாம், அதுக்குன்னு சார் இருக்காங்க. சரி, சும்மா காட்டான். எந்த கொஸ்டின் கேளு, சொல்லேன். லாஸ்ட் கேட்டிருக்கான்ல, ஏ அப்புறம் அந்த யூவை வந்து தலைகீழ போட்டு பி அந்த மாதிரி கேட்டிருக்கான்ல, அதுக்கு வந்து நம்ம எப்படி ஷேட் பண்ணணும்? ரெண்டு சர்க்கிள் சேர்ந்து இருக்கிற மாதிரி வர, அப்புறமா அந்த ரெண்டு சர்க்கிளும் சேர்ற இடம் இருக்கு தெரியுமா, சென்டர்ல, அதில் ஒரு குட்டியாக ஒரு கர்வு மாதிரி வரும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் மட்டும் நீ வந்து ஷேட் கொடுக்கணும். புரிஞ்சுதா? புரியுது, இருந்தாலும் லைட்டாக நீ காட்டான், ஒரே ஒருக்கா பார்த்துடுறேன். சீக்கிரம் பாரு, சார் இங்கே தான் வர்ற மாதிரி தெரியுது, சீக்கிரம். பார்த்துச்சேமாக்கா, தேங்க்ஸ்ண்ணா. இதுதானோ? பார்த்தாச்சுண்ணா, தள்ளிடல. சரி டி. எல்லாரும் முடிச்சாச்சா? நேராயிட்டு. ஆமாம் சார், முடிச்சாச்சு. முடிக்காதவங்களாம் பேப்பரை கட்டிட்டு எழுது. சார், நான் அடிஷ்னல் ஷீட் வாங்கவே இல்லை. ஆமா, உனக்கெல்லாம் தேவைப்பட்டிருக்காது, அதனால தான் நீ கேட்கல. ஓ, அப்படி வேற இருக்கோ? சரி. மைக்கேல், முடிச்சாச்சா? கடைசி கொஸ்டின் வரேன் சார். சீக்கிரம் எழுது. ஓகே, டைம் இஸ் அப் மா. ஷால் ஐ கலெக்ட் தி பேப்பர்? மைக்கேல், எழுதிட்டியா? ஆமா டி, ஏதோ எழுதியிருக்கேன். ஆமா, உடனே நடிச்சிருவான். ரெட்டி கீதா, என்ன சார் சொல்லு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் சொல்லலாம். செகண்ட் ஒன்னா ஆன்சர் வந்து ரேடியஸ். சரி மக்கா, தேங்க்ஸ்ண்ணே. ஆமா, ஒன்றும் படிச்சிடாத, தேங்க்ஸுக்கு மட்டும் குறைச்சிடல.